பம்பாய் கொள்ளையர்கள் பை சத்யஜித் ரே. அத்தியாயம் 5. இறுதியில் லால்மோகன் பாபு தனது மீசையை எடுக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் நன்றாக தூங்கினீர்களா என்று நான் அவரை கேட்டபோது இல்லை என்றும், ஒவ்வொரு முறை தூக்கம் கண்ணை இழுக்கும் போதும் அவரது அறை முழுவதுமே ஒரு லிப்ட் போல மேலும் கீழுமாக நகர்வதைப் போல உணர்ந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டதாக கூறினார். முந்தைய நாள் இரவே கோஷால் போன் செய்து காலை 10 மணிக்கு வந்து எங்களை அவரது ஸ்டூடியோவிற்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தார். காலை சிற்றுண்டியை 8 மணிக்கு முடித்து கொண்டு பெத்தார் ரோடு வழியாய் சற்றே நடந்து சென்றோம். அங்கே ஒரு பீடா கடையை பார்த்தோம். இனிப்பு மசாலா சேர்த்த பீடா வாங்கி கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பினோம். வரவேற்பறையில் நாங்கள் நுழையும் போதே ஒருவித உற்சாகம் பீரிட்டு கொண்டு நிற்கும் சூழ்நிலை நிலவுவதை உணர முடிந்தது. இதற்கான காரணம் மிக சாதாரணமானதுதான். உள்ளூர் போலீஸு எங்களது ஹோட்டலுக்கு வந்திருந்தது. இன்ஸ்பெக்டரை போல் தோற்றமளித்த ஒருவர் சீருடையில் வரவேற்பாளரின் மேஜை அருகே நின்றிருந்தார். நாங்கள் அருகே நெருங்கியதுமே அங்கிருந்தவர்களில் ஒருவர் எங்களை சுட்டி காட்டுவது போல சைகை செய்தார். இன்ஸ்பெக்டர் உடனே திரும்பி லால்மோகன் பாபுவை ஏறிட்டு பார்த்தார். அவரது கண்களிலிருந்து வெளிப்பட்ட பார்வை விரோதமானதாக இருக்கவில்லை என்ற போதிலும் எனக்கருகே லேசாக கிளிக் என்ற சத்தம் எழுந்ததை கேட்க முடிந்தது. அதாவது லால்மோகன் பாபுவின் 2 முழங்கால்களும் ஒன்றை ஒன்று இடித்து கொண்ட ஓசைதான் அது. இன்ஸ்பெக்டர் முன்னால் நடந்து வந்தார். அவரது முகத்தில் புன்னகை அரும்பிருந்தது. ஃபெலுடா லால்மோகன் பாபுவின் தோளில் ஒரு கையை வைத்து லேசாக அழுத்தினார். கவலைப்படும்படி ஏதும் இல்லை என்பதை அவருக்கு உணர்த்துவதாகத்தான் ஃபெலுடாவின் இச்செயல் இருந்தது. சிஐடி பிரிவிலிருந்து வருகிறேன். நான் இன்ஸ்பெக்டர் பட்வர்தன். நீங்கள் தானே மிஸ்டர் கங்குலி? ஆமாம். பட்வர்தன் ஃபெலுடாவை ஏறிட்டு பார்த்தார். நீங்கள்? ஃபெலுடா தனது விசிட்டிங் கார்டை ஒன்றை எடுத்து பட்வர்தனிடம் கொடுத்தார். இன்ஸ்பெக்டர் அதை படித்துவிட்டு ஃபெலுடாவை மீண்டும் ஏறிட்டு பார்த்தார். மித்தர்? எல்லோராவில் அந்த சிலையை காப்பாற்ற உதவி செய்த அதே மித்தரா நீங்கள்? ஃபெலுடா தனது புகழ்பெற்ற புன்னகையை அவர் மீது வீசியவாறே தலையை அசைத்தார். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி சார். அங்கே உங்கள் பணி மிக சிறப்பாக இருந்தது என்று கூறிக்கொண்டே கையை நீட்டினார். இப்பொழுது லால்மோகன் பாபுவிற்கு சற்றே நிம்மதி ஏற்பட்டதை உணர முடிந்தது. ஃபெலுடாவின் நண்பர் என்ற வகையில் அவரது அந்தஸ்து நிச்சயமாக உயர்ந்திருந்தது. இருந்த போதிலும் பல கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க வேண்டியிருந்தது. பேசுவதற்காக நாங்கள் மேனேஜரின் அறைக்கு சென்றோம். கொலை உண்ட உடலின் மீது பல்வேறு விதமான கைரேகைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்று பட்வர்தன் எங்களிடம் கூறினார். எனினும் போலீஸ் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை. சிவப்பு சட்டை போட்ட அந்த மனிதன் விமான நிலையத்திலிருந்து வந்தான் என்பதை கண்டுபிடித்தாகிவிட்டது. அவன் பயன்படுத்திய டாக்ஸியை போலீஸ் கண்டுபிடித்துவிட்ட போதிலும் அந்த மனிதன் யார் என்று தெரியவில்லை. அதே ஆள்தான் இந்த கொலையை செய்திருப்பான் என்று அவர்கள் நம்பினார்கள். அவனது பாக்கெட்டில் இருந்துதான் லால்மோகன் பாபுவின் பெயர் அடங்கிய துண்டுச்சீட்டு கீழே விழுந்திருக்கிறது. லால்மோகன் பாபு பட்வர்தனிடம் சொன்ன விஷயங்களை அதை உறுதிப்படுத்தியது. பட்வர்தன் சொன்னார், கங்குலியை சந்திப்பதற்காகவே அவன் விமான நிலையத்திற்கு போயிருக்கிறான் என்பது தெளிவு. நேற்று சாண்டா குரூஸில் வந்து இறங்கிய ஒவ்வொரு விமானத்தின் பயணிகள் பட்டியலை நாங்கள் சோதனையிட்டோம். கல்கத்தாவிலிருந்து வந்த விமானத்தின் பயணிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தது. பிறகு எல்லா ஓட்டல்களிலும் விசாரித்தோம். இறுதியில் மிஸ்டர் எல் கங்குலி என்பவர் ஷாலிமர் ஓட்டலில் தங்கியிருக்கும் விவரத்தை தெரிந்து கொண்டோம். உண்மையில் பட்வர்தன் தெரிந்து கொள்ள விரும்பியது எல்லாம் இந்த விஷயம் அனைத்திலும் லால்மோகன் பாபுவிற்கு எத்தகைய தொடர்பு உள்ளது, அந்த துண்டு சீட்டில் அவரது பெயரும் அவரை பற்றிய விவரங்களும் ஏன் எழுதப்பட்டிருந்தன என்பதைத்தான். லால்மோகன் பாபு சன்யாலை பற்றி விளக்கினார். யார் இந்த சன்யால்? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் பட்வர்தன். லால்மோகன் பாபு அவருக்கு தெரிந்த சில விஷயங்களை கூறினார்.
எனினும் சன்யாலின் முகவரி ஏதும் அவரிடம் இருக்கிறதா என்று கேட்டபோது ஏதும் இல்லை. அவர் ஒப்புக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. இறுதியில் ஃபெலுடா முன்பே கூறியதைப் போலவே இன்ஸ்பெக்டர் பட்வர்தனும் ஒரு குட்டி பிரசங்கமே நிகழ்த்தினர். கடத்தல் பொருட்களை கைமாற்றுவதற்காக இப்போதெல்லாம் ஏதும் அறியாத அப்பாவி மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். காட்மாண்டுவிலிருந்து மதிப்பிடக்கூடிய சில நகைகள் இந்தியாவிற்கு வந்துள்ளது என்று எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதில் ஒரு காலத்தில் நானா சாஹேப்பிற்கு சொந்தமாக இருந்த புகழ்பெற்ற நௌலாகா நெக்லஸும் அடக்கம். 1857 நடைபெற்ற சிப்பாய் கலகத்தின் போது நானா சாஹிப் என்பவர் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினார் என்று எனக்கு தெரியும். அதே நபரையா பட்வர்தன் இப்போது குறிப்பிடுகிறார்? உங்களிடம் கொடுக்கப்பட்ட பாக்கெட்டில் ஒரு சில திருடப்பட்ட பொருட்கள் இருந்திருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். அந்த பொருளை கைப்பற்றுவதற்கு 2 குழுக்கள் முயற்சி செய்துள்ளன. ஒரு குழு அதை கல்கத்தாவிலிருந்து அனுப்பியிருக்கிறது. மற்றொரு குழு இருக்கும் யாருக்கோ இங்கு வந்து சேருவதை பற்றிய தகவல் தெரிந்து சிவாஜி கோட்டை அருகில் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆள்தான் சிவப்பு சட்டை அணிந்தவனை தாக்கியிருக்க வேண்டும். இதன் விளைவாக சிவப்பு சட்டை அணிந்தவன் அவனை கொன்றிருக்க வேண்டும் பட்வர்தன் எங்களிடம் சொன்னார். கொலைக்காரனாக இருக்கக்கூடும் என்று சந்தேகப்படும் நபரின் பாக்கெட்டில் அவரது பெயரும் அடையாளமும் இருந்தது என்பதாலேயே தன்னை தூக்கி போட்டு விடுவார்கள் அல்லது ஆயுள் முழுவதும் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்றுதான் லால்மோகன் பாபு நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் போலீசிடமிருந்து எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை மட்டுமே அவருக்கு கிடைத்ததும் லால்மோகன் பாபுவின் போக்கே உடனடியாக மாறியது. அவர் உற்சாகம் அடைந்தார். அவரது கண்கள் மீண்டும் பளிரிடத் துவங்கின. கோஷால் 10 மணிக்கு பதிலாக 11 மணிக்கு தான் வந்தார். போலீசுடன் எங்களது சந்திப்பை பற்றி அவரிடம் கூறியபோது அவர் சொன்னார், ஆமாம், இதை பற்றி நான் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தேன். நேற்று மாலை பத்திரிகைகளை படித்ததுமே எனது இதயம் சோர்ந்து போய்விட்டது. அந்த துண்டு சீட்டில் கூறப்பட்டிருந்த ஒவ்வொரு அடையாளமும் லாலுடாவிற்கு மிக பொருத்தமாக இருந்ததாகவே எனக்கு தோன்றியது. இருந்தாலும் இந்த விஷயம் அனைத்துமே எனக்கு பெரும் மர்மமாகத்தான் இருக்கிறது. அதன் பிறகு திரு சன்யாலை பற்றி லால்மோகன் பாபு அவரிடம் சொன்னார். யார் இந்த சன்யால்? ஹகி சன்யாலா? நடுத்தர உயரம், குழி விழுந்த கண்கள், கன்னத்தில் பிளவு இருக்கும் அவரா என்று கேட்டார் திரு கோஷால். தெரியாது, அவர் கன்னத்தை பார்க்கவில்லை. நான் பார்க்கும்போது தாடி வைத்திருந்தார். ஒருவேளை அதற்கு முன்பு தாடியை மழித்திருந்திருக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அவரை பார்த்தேன். அதே நபர்தானா இது என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சிறிது காலம் அவர் பம்பாயிலும் கூட வேலை செய்திருக்கிறார். ஓரிரு படங்களை கூட தயாரித்திருக்கிறார். எனது நினைவிற்கு எட்டிய வரையில் அந்த 2 படங்களுமே தோல்வியடைந்தன. அவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு தெரியாது. ஆனால் அவரை பற்றி யாரும் மோசமாக கூறி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படியானால் அவர் கொடுத்த பாக்கெட்டில் தப்பாக ஏதும் இருக்காது என்றே நான் நினைக்கிறேன். இதோ பாருங்கள் லாலுடா, இப்பெல்லாம் கள்ளக்கடத்தல் சம்பவங்கள் பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுவதனாலே தான் கவனமாய் இருக்கும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் மற்றவர்களுக்காக நாம் பாக்கெட்டுகளையும் பார்சல்களையும் எடுத்து சென்றதில்லையா என்ன? இன்னும் சொல்வதானால் நமக்கு நன்றாக தெரியாதவர்களிடமிருந்து கூட நாம் எடுத்து வந்து கொடுத்திருக்கிறோம். அப்போல்லாம் இந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. நேற்று முன்தினம் நாங்கள் பயன்படுத்திய அதே காரில் நாங்கள் 4 பேரும் பயணம் செய்து மகாலட்சுமியில் இருந்த ஸ்டூடியோவை அடைந்தோம். நாங்கள் காரை விட்டு இறங்கும்போது திரு கோஷால் சொன்னார், நாளை நடைபெறவுள்ள படப்பிடிப்பு குறித்து ரயில்வேவுடன் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே திரு கோரேவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நேற்று மாலை விமானத்தில் அவர் கல்கத்தாவிலிருந்து திரும்பினார். என்னோடு வாருங்கள், உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கொஞ்சம் நம்பிக்கையற்ற குரலில் லால்மோகன் பாபு கேட்டார். நாளைக்கு படப்பிடிப்பு இருக்கும் இல்லையா?
நிச்சயமாக நிச்சயமாக நடக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீர்கள். எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. தகரம் வேய்ந்த ஒரு கூடத்திற்குள் எங்களை அழைத்துச் சென்றார். சில நேரங்களில் இந்த இடம் படப்பிடிப்பிற்கு பயன்படுத்தப்படுவதுண்டு. ஆனால் இன்று அப்பகுதியில் குங்ஃபு பயிற்சி நடைபெற்று கொண்டிருந்தது. பெரிய மெத்தை ஒன்று தரையில் விரிக்கப்பட்டிருந்தது. விக்டர் பெருமாளின் வழிகாட்டுதலின்படி ஒரு சிலர் அதன் மீது குதித்து கொண்டும் உதைத்து கொண்டும் கீழே விழுந்து கொண்டும் இருந்தார்கள். அங்கிருந்து சுமார் 12 அடி தூரத்தில் மடக்கு நாற்காலியில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அநேகமாக 40 வயதிற்கு மேலிருக்கும். கோஷால் சொன்னார், உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இதுதான் எங்களது தயாரிப்பாளர் மிஸ்டர் கோரே. இவர் மிஸ்டர் கங்குலி எழுத்தாளர். இவர் மிஸ்டர் மித்தர். அப்புறம் உன் பெயர் என்ன கண்ணா? தபேஷ் ரஞ்சன் மித்தர். கோரேயின் கன்னங்கள் இரு பக்கமும் ஆப்பிளை வைத்தது போல உப்பி இருந்தன. அவரது உச்சந்தலையில் பளீரென வழுக்கை தெரிந்தது. கண்கள் பழுப்பு நிறத்தில் இருந்தன. கொஞ்சம் தொந்தி போட்டிருந்தது. அநேகமாக சமீபத்தில் உருவானது போல தோன்றியது. யாருமே வேண்டுமென்று இவ்வளவு இறுக்கமாக உடை அணிய மாட்டார்கள். இந்த அறிமுகத்தை முடித்த பிறகு கோஷால் காணாமல் போனார். நாளைய படப்பிடிப்பிற்கு முன்பாக ஏராளமான விஷயங்களை அவர் கவனிக்க வேண்டியிருந்தது. எங்களை விட்டு போவதற்கு முன்பாக நான் 1:30 மணிக்கு வந்து விடுகிறேன். நாம் அனைவரும் ஒன்றாக மதிய உணவு அருந்தச் செல்லலாம் என்று சொல்லிவிட்டு போனார் அவர். மிஸ்டர் கோரே மேலும் சில நாற்காலிகளை கொண்டு வரச் சொன்னார். அவரது விருந்தோம்பலும் சிறப்பாக இருந்தது. லால்மோகன் பாபுவின் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அவர் அமர்ந்து கொண்டே வங்காளி மொழியில் சொன்னார், அப்னே எல்லேன் போலே அமிகு குஷி ஹோலாம். நீங்கள் வர முடிந்தது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. லால்மோகன் பாபு மிகுந்த உற்சாகத்துடன், மிக அருமையாக வங்காளி மொழியில் பேசுகிறீர்கள் நீங்கள். கோரே அவருக்கு பணம் தரவிருப்பதால் ஒருவேளை இந்த புகழ்ச்சி கொஞ்சம் தூக்கலாகவே இருந்ததாக எனக்கு தோன்றியது. கென்னிங் தெருவில்தான் என் அப்பா வியாபாரம் செய்து வந்தார். 3 வருடங்கள் நான் டான் பாஸ்கோவில் மாணவனாக இருந்தேன். பின் என் அப்பா இறந்த பிறகு எனது சித்தப்பாவுடன் வசிப்பதற்காக நான் பம்பாய் வந்துவிட்டேன். அப்போதிலிருந்து இங்குதான் இருக்கிறேன். திரைப்பட தயாரிப்பில் இறங்குவது எனக்கு இதுவே முதல் முறை என்று மிஸ்டர் கோரே எங்களிடம் சொன்னார். ஒருவேளை மிஸ்டர் கோரேயின் வங்காளி பேச்சினால் கவரப்பட்டதால் கூட இருக்கலாம். லால்மோகன் பாபு சன்யால் அவரை வந்து பார்த்ததிலிருந்து துவங்கி இன்ஸ்பெக்டர் பட்டுவர்தனுடன் நடந்த பேச்சுகள் வரை நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவரிடம் சொன்னார். கோரே அதை கேட்டு சற்று அனுதாபத்துடன் நாக்கை சுழற்றி சப்தமிட்டு விட்டு சொன்னார், மிஸ்டர் கங்குலி, இப்போதெல்லாம் யாரையும் நம்ப முடிவதே இல்லை. நீங்கள் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். கடத்தல் பொருட்களை எடுத்துச் செல்ல உங்களை பயன்படுத்தியதை நினைத்தால்தான் எனக்கு மிகுந்த அவமானமாக இருக்கிறது. இந்த உரையாடலில் இப்பொழுது ஃபெலுடாவும் கலந்து கொண்டார். நீங்கள் சிவாஜி கோட்டையில் வசிப்பதாக கேள்விப்பட்டேன். அது உண்மைதானே? ஆமாம், 1-2 மாதங்களாகத்தான் நான் அங்கு வசித்து வருகிறேன். கொடூரமானதொரு படுகொலை அது. நேற்று மாலைதான் நான் விமானத்தில் திரும்பினேன். சுமார் 11 மணிக்கு வீட்டிற்கு திரும்பினேன். அந்த நேரத்திலும் கூட தெருவில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏதாவது கொலை நடந்தது என்றால் அது போதுமே, பெரும் பிரச்சனையாகத்தான் மாறிவிடுகிறது. 17வது மாடியில் யார் வசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 17வது மாடி 17வது மாடி குறைவினால் நினைவுபடுத்தி கொள்ள முடியவில்லை. 8வது மாடியில் வசிக்கும் ஒருவரை எனக்கு தெரியும், NC மீதா. அதே போல 2வது மாடியில் டாக்டர் வசிப்தார் தெரியும். நான் 12வது மாடியில் வசிக்கிறேன். ஃபெலுடா இதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. எப்படி இருந்தாலும் கோரே புறப்பட தயாரானது போல தோன்றியது. நிறைய வேலைகளை முடிக்க வேண்டியுள்ளது. ஒரு திரைப்படம் தயாரிப்பது என்பது மிக சிக்கலானதொரு விஷயம் என்றார் அவர். நாங்கள் தெரிந்து கொண்டதிலிருந்து நாளைக்கு திட்டமிடப்பட்டுள்ள படப்பிடிப்பு மிகவும் சிக்கலான ஒன்றாகும். ஒரு ட்ரெயின் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது.
மரேன் நிலையத்திலிருந்து அந்த வண்டி கிளம்பி கண்டாலாவிற்கும் லோனாவிலாவிற்கும் இடையே உள்ள லெவல் கிராசிங்கில் வந்து சேரும். ரயில்வே நிறுவனத்திற்கு பணம் கொடுக்க திரு கோரே மாதேரின் செல்ல வேண்டியிருக்கும். அநேகமாக அந்த ரயில் வண்டியில் பழைய மாதிரியான முதல் வகுப்பு பெட்டி இருக்கும். கோரே அதில் பயணம் செய்துதான் படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு வருவேன் என்று கூறினார். நீங்கள் அங்கு வந்து ரயிலில் என்னுடன் மதிய உணவு அருந்தினால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சைவம் தானே என்று கேட்டார் அவர். இல்லை இல்லை, அசைவம் அசைவம் என்றார் லால்மோகன் பாபு. அப்படியானால் எதை விரும்புகிறீர்கள், சிக்கனா அல்லது மட்டனா? நேற்று தான் சிக்கன் சாப்பிட்டோம், நாளைக்கு மட்டன் சாப்பிடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஃபெலுபாபு? உங்கள் விருப்பப்படியே என்றார் ஃபெலுடா. கோரே லால்மோகன் பாபுவுடன் உரையாடுவதை ஃபெலுடா கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் அங்கே குங்ஃபூ பயிற்சி செய்து கொண்டிருந்த குழுவினரின் பக்கம் அவரது பார்வை அடிக்கடி சென்று கொண்டிருந்தது. விக்டர் பெருமாளின் பொறுமையும் விடாமுயற்சியும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஒவ்வொரு அசைவும் மிக சரியாக அமையும் வரையில் அவர் விடமாட்டார் என்பது நன்றாக தெரிந்தது. 1-2 பயிற்சியாளர்கள் ஏற்கனவே மிக சிறப்பாக அசைவுகளை செய்து கொண்டிருந்தார்கள். விக்டரும் கூட அவ்வப்பொழுது ஃபெலுடாவை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அநேகமாக ஃபெலுடாவின் கண்களில் வெளிப்பட்ட பாராட்டுகள் அவரை உற்சாகப்படுத்தியிருக்க வேண்டும். கோரே எழுந்து சென்ற பிறகு விக்டர் ஃபெலுடாவை அருகில் வருமாறு சைகை செய்தார். ஃபெலுடா தனது சிகரெட்டை கீழே போட்டு அணைத்துவிட்டு விக்டரும் அவரது ஆட்களும் இருந்த இடத்திற்கு சென்றார். வாருங்கள் மிஸ்டர் மித்தர், முயற்சி செய்து பாருங்கள், இது ஒன்றும் அவ்வளவு கடினமானதல்ல என்றார் விக்டர். பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் சற்றே விலகிச் சென்றார்கள். விக்டர் லேசாக குதித்துவிட்டு தனது வலது காலை தலைக்கு மேலே உயர்த்தி விசித்திரமானதொரு வகையில் அதை முன்னே உதைப்பது போல கொண்டு வந்தார். அப்பொழுது அவருக்கு முன்னால் யாராவது இருந்திருந்தால் அவருக்கு அடிபட்டிருக்கவும் கூடும். ஒருவேளை மயக்கம் போட்டு விழுந்திருக்கவும் கூடும். ஃபெலுடா அந்த மெத்தையின் மீது ஒரு சில முறை குதித்து கொண்டே தயாரானார். விக்டர் சுமார் 6 அடி தூரத்தில் நின்று கொண்டு சொன்னார், உங்கள் கால்களை உயர்த்தி என்னை உதைக்க முயற்சி செய்யுங்கள் என்று. விக்டருக்கு தெரியாதது என்னவென்றால், என்டர் தி டிராகன் படத்தை பார்த்த பிறகு குங்ஃபூ சண்டைக்காரர்கள் செய்வதைப் போல கால்களை உயர்த்தி உதைக்கும் பயிற்சியை ஃபெலுடா அவ்வப்பொழுது செய்து வந்தார். இது சுமார் 1 மாத காலம் வீட்டிலேயே நடந்தது. அவர் இதை வேடிக்கையாக செய்து வந்தார் என்ற போதிலும் ஒரு வகையான அனுபவத்தை அவருக்கு அளித்தது. 1 2 3 என்று கத்தினார் விக்டர். உடனேயே ஃபெலுடாவின் கால் நீண்டு வெளிவந்தது. விக்டர் ஓரடி பின்னால் வைத்து மெத்தையின் மேல் விழுந்தார். இருந்தாலும் ஃபெலுடாவின் கால் விக்டரின் உடம்பில் படவே இல்லை என்று எனக்கு தெரியும். அடுத்த நிமிடம் விக்டர் பெருமாளுக்கு பிரதோஷ் மித்தருக்கும் இடையே நடந்த குங்ஃபூ விளக்க போட்டியை எல்லோரும் ரசித்து கொண்டிருந்தோம். கடந்த 6 வாரங்களாக எப்படி குதிப்பது, எப்படி உதைப்பது, எப்படி விழுவது என்று பயிற்சி எடுத்து கொண்டிருந்த விக்டரின் உதவியாளர்கள் அவ்வப்பொழுது பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி தேவை என்பதை அவர்கள்தான் நன்கு அறிவார்கள். பொறாமையை விட பாராட்டுதலே அவர்களது கண்களில் வெளிப்பட்டன என்பது நம்பிக்கை ஊட்டக்கூடியதொரு விஷயமாகும். அந்த 5 நிமிட விளக்க போட்டிக்கு பிறகு இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு ஒருவர் தோலை ஒருவர் தட்டி கொடுத்த போது பார்த்து கொண்டிருந்த நாங்கள் அனைவரும் எங்களை அறியாமலேயே கைத்தட்டினோம்.